சுந்தரம், சொல்லுங்கம்மா. எனக்கு பார்வதி ஜாதகம் வேணும். கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துட்டு வா. இதோ உடனே எடுத்துட்டு வரேம்மா. அம்மா, பார்வதியோட ஜாதகம் வேணும்னு கேட்டிருந்தீங்கல்லம்மா, நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஜாதகம் கேட்டாளா? இந்தாங்கம்மா. இப்ப எதுக்கு இந்த ஜாதகம்? இப்போ எதுக்காக அகிலா திடீர்னு பார்வதி ஜாதகம் வேணும்னு கேக்குற? காரணமாதாங்க. அந்த காரணத்தை நான் தெரிஞ்சுக்கலாமா? நீங்க மட்டும் இல்லைங்க, சுந்தரம் கூட அது தெரிஞ்சுக்கிட்டோம். நாங்களும் தான் தெரிஞ்சுக்கணும். நான் பார்வதிக்கு மாப்பிள்ளை பார்க்க போறேன். என்ன அகிலா அது? ஏன் இப்படி திடீர்னு பார்வதிக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்ட? நான் ஒன்னும் திடீர்னு பார்வதிக்கு மாப்பிள்ளை பார்க்கலங்க. ஏற்கனவே நான் சுந்தரத்துக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். பார்வதிக்கு நல்லபடியா கல்யாணம் முடிச்சு இந்த வீட்டை விட்டு அனுப்பி வைக்கிறேன்னு. நம்ம ஆதி கல்யாண பிரச்சனையில நான் சுந்தரத்துக்கு கொடுத்த வாக்க மறக்கலாமா? அதான் பார்வதிக்கு கல்யாணம் செஞ்சு வச்சு சுந்தரத்துக்கு நான் கொடுத்த வாக்க காப்பாத்தணும்னு முடிவு பண்ணிட்டேன். செய்மா செய்.
கல்யாணத்துக்கு ரெடி ஆயிடுமா காதலி? அகிலா, வெளியே கிளம்பிட்டியா? நானும் வரேன். வேண்டாங்க, நான் தனியாவே போயிட்டு வந்துடுறேன். அம்மா நானும் வரேன். ம். நீயும் வேண்டாம் சுந்தரம், நானே கார் எடுத்துட்டு போயிட்டு வந்துடுறேன். எல்லாரும் இங்கே இருங்க, அகிலா ஆப்பு செஞ்சுட்டு வருவா. இது 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 இதுதான் எதிர்பார்த்தேன். உமா, நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டி. நீ அப்படியே ஓடி போய் சில்லுன்னு ஜூஸ்லாம் வேணாம், சில்லுன்னு ஐஸ்கிரீம் எடுத்துட்டு வா. 3 பேரும் சாப்பிட்டு நல்லா கொண்டாடுறோம் கொண்டாடுறோம் கொண்டாடுறோம். உங்க திடீர் சந்தோஷத்துக்கு என்ன காரணம் ஆண்டி? வேற என்ன, எல்லாம் அகிலாண்டீஸ்வரி தான். என்ன ஆண்டி சொல்றீங்க? நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, அகிலாண்டேஸ்வரிங்கிற அமைதிக்கு பின்னாடி பெரிய ஆபத்து காத்திருக்குன்னு. சுனாமி ஆரம்பிச்சிருச்சு மித்ரா. அகிலாண்டேஸ்வரிங்கிற சுனாமில சிக்கி சின்ன பின்னமாக போறது ஆதியும் அந்த சமையல்காரியம் தான். மித்ரா, இப்ப உனக்கு அகிலாண்டேஸ்வரோட அமைதிக்கு அர்த்தம் புரிஞ்சிருக்குமே. வானத்துல வட்டம் போட்டு பூமியில குறி வச்சு கரெக்டா தூக்குற ராஜாளி மாதிரி அகில ஸ்கெட்ச் போட்டு சமையல்காரிக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டா. பொண்ணோட ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுத்த விசுவாசத்துக்கிட்ட அகிலா உன் பொண்ணுக்கு நான் மாப்பிள்ளை பார்க்க போறேன்னு சொன்னதும் ஆதியோட முகத்தையும் அந்த சமையல்காரி முகத்தையும் பார்க்கணுமே. அப்ப இந்த தடவை பார்வதி கல்யாணம் நிஜமா நடந்துருமா அத்தை? இல்லத்த, இது வரைக்கும் 2 தடவை பார்வதி கல்யாணம் மனமேடை வரைக்கும் வந்து தாலி கட்டுற கடைசி நேரத்துல நின்னு போயிருக்கு. பயமுடி. அதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டவளே நீதான், நீ பேசுறியா? அந்த ரகுவை மட்டும் நீ கடத்தாம இருந்திருந்தா இந்நேரத்துக்கு அந்த சமையல்காரி கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டை விட்டு போய் தொலைஞ்சிருப்பா. பேச வந்துட்டா பெருசா. சரி விடுங்க ஆண்டி. உமா, நீ போய் ஆண்டிக்கு ஐஸ்கிரீம் எடுத்துட்டு வா. இப்ப நானும் சந்தோஷமா இருக்கேன், எனக்கும் சேர்த்து ஐஸ்கிரீம் எடுத்துட்டு வா. சரி மித்ராக்கா. மித்ராக்கா, நானும் இப்ப சந்தோஷமா இருக்கேன், எனக்கும் சேர்த்து ஐஸ்கிரீம் எடுத்துக்கிறேன். போ போ. சரி. அம்மா வணக்கம்மா, வாங்கம்மா. வணக்கம். ஜோசியர் இருக்காரா? இருக்காருமா, உள்ள போங்க. வணக்கம், உட்காருங்க. உங்க இடது கை பெருவிரல் ரேகைய இதுல வைங்க. நான் எனக்கு ஜாதகம் பார்க்க வரல. அதனால என்ன, பரவாயில்ல, கை ரேகைய வைங்க.
நான் பார்க்க வந்தது இந்த 2 ஜாதகத்தை தான். இந்த 2 ஜாதகத்துக்கும் கல்யாண விஷயத்துல ஒரே மாதிரி பிரச்சனை. மணமேடை வரைக்கும் வந்து ஏதாவது ஒரு வகையில கல்யாணம் தடப்பட்டு நின்னு போயிடுது. இப்படி நடக்கிறதுக்கு என்ன காரணம்? இந்த 2 ஜாதகத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. கொடுங்க. நீங்க என்ன பரிசோதிச்சு பார்க்க வந்திருக்கீங்களா? நான் எதுக்கு உங்களை பரிசோதிச்சு பார்க்கணும்? அப்புறம் எதுக்காக புருஷன் பொண்டாட்டி ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுத்து இந்த 2 ஜாதகத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு கேக்குறீங்க? என்ன உளறீங்க? ஜாதகத்தை நல்லா பார்த்து பலனை சரியா சொல்லுங்க. நான் ஒன்னும் வளரல. இந்த 2 ஜாதக கட்டத்திலையும் இருக்கிற கிரகங்களின் ஆட்சி, உச்ச பார்வை, இதையெல்லாம் நல்ல துல்லியமா கணிச்சு பார்த்து சரியான பலனை தான் சொல்றேன். இந்த 2 ஜாதகமும் புருஷன் பொண்டாட்டி ஜாதகம் தான். No! இதே வார்த்தைய வேற யாராவது சொல்லி இருந்தா நடக்கிறதே வேற. நீங்க என்னதான் கோவப்பட்டாலும் ஆத்திரப்பட்டாலும் விதிய மாத்த முடியாது. இந்த 2 ஜாதகமும் புருஷன் பொண்டாட்டி ஜாதகம் தான் நான் உறுதியா சொல்றேன். Stop it! உங்களை எல்லாம் போய் பெரிய ஜோசியர்னு யாரோ என்கிட்ட தப்பா சொல்லிருக்காங்க. ஜோசியங்கிறது தேவ ரகசியம். ஆண்டவன் எழுதின தலையெழுத்த மக்களுக்கு படிச்சு சொல்ற புனிதமான ஒரு காரியம். காசுக்காக அத வியாபாரமாக்குற ஒன்ன மாதிரி போலி ஜோசியருக்கு அத பத்தி என்ன தெரியும்? நீங்க நினைக்கிற மாதிரி ஜோசியத்தை வியாபாரமா பாக்குற கேவலமான ஆள் நான் இல்ல. என் வாழ்க்கையில நான் ஜோசியத்தை தவமா நினைச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்ன நீங்க சரியா புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீதான் என்ன சரியா புரிஞ்சுக்கல. நான் யார் தெரியுமா? என் ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியுமா? இது யார் ஜாதகம் தெரியுமா? இருங்க. உங்க பேரு ஆள ஆரம்பிக்கும். அதுவும் கடவுளோட பேரா தான் இருக்கும். 1000 பேருக்கு மேல நீங்க வேலை கொடுக்கிற முதலாளியா இருப்பீங்க. பணம், பேர், புகழ் இதெல்லாம் உங்களை தேடி வரும். அதுல எல்லாம் உங்களுக்கு ஒரு குறையும் இருக்காது. அவ்வளோ ஏன், சமீபத்துல உங்களுக்கு ராஜாங்க மரியாதை கூட கிடைச்சிருக்கும். இதெல்லாம் என் பெருவிரல் ரேகைய வச்சு நீ சொல்றேன்னு நான் நம்பணும். என்ன பத்தி ஏற்கனவே எல்லாமே விசாரிச்சு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இத பார்த்து சொல்றேன்னு என்ன நம்ப வைக்க பாக்குறியா? ஒரு நிமிஷம். இன்னும் நீங்க என்ன நம்பலனா நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன். நாளைக்கு காலையில 8:30 மணிக்கு உங்க வீட்ல உங்களுக்கு ஒரு சம்பவம் நடக்க போகுது. அங்க என்ன நடக்க போகுதுன்னு நான் இதுல எழுதியிருக்கேன். நாளைக்கு காலையில 8:31 மணிக்கு அப்புறம் நீங்க இதை பிரிச்சு பாருங்க. நான் இதுல எழுதியிருக்கிற விஷயமும் நடந்த சம்பவமும் ஒன்னா இருந்தா அப்போ என்னை பத்தி நீங்க புரிஞ்சுப்பீங்க.
நான் யாரு, என் வாக்கு பலிதம் என்ன, இந்த 2 ஜாதகத்தை பத்தி நான் சொன்ன விஷயம் உண்மையா பொய்யான்னு உங்களுக்கு புரியும். இந்த 2 ஜாதகமும் புருஷன் பொண்டாட்டி ஜாதகம் தான். ரிங் போது ஆனா உங்க அம்மா காலை கனெக்ட் பண்ண மாட்டேன்றாளே. உங்க அம்மா காலை கனெக்ட் பண்ணவே இல்ல. லாங் ரிங் போய் கட் ஆயிடுச்சு. ரெக்கார்டட் வாய்ஸ் வருது. நீங்க இருங்க, நான் கால் பண்றேன். ஆ. நீங்க என்னதான் கோபப்பட்டாலும் ஆத்திரப்பட்டாலும் விதியை மாத்த முடியாது. இந்த 2 ஜாதகமும் புருஷன் பொண்டாட்டி ஜாதகம் தான் நான் உறுதியா சொல்றேன். கால் போயிட்டு இருக்கு, எடுக்க மாட்டேங்கிறாங்க. சுந்தரத்தையும் வரவேணாம்னு சொல்லிட்டு உங்க அம்மாவே டிரைவ் பண்ணிட்டு போயிருக்கா. டென்ஷனா வேற போனா. எங்க போனா என்ன ஆச்சுங்கிற விஷயம் ஒன்னும் புரியலையே.